வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயக திருவிழாவின் முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது கிளைமேக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியை பதிஞ்சிருந்தோம். அதாவது என்ன நடக்க போகுது, யார் ஜெயிப்பா, எந்த அளவுக்கு ஜெயிப்பாங்க, அந்த காங்கிரஸோட போட்டி எந்த அளவுக்கு இருக்கும், பாஜகவை எந்த அளவுக்கு முந்த பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன கெஸ் பண்ணமோ அதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைக்கிறது அவ்வளோ ஈஸியாக ஆட்சி அமைக்கல. காங்கிரஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் இந்த தேர்தலில் எப்படி வந்து வாக்குகளை பங்கிட்டுட்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்ன, இது எதை நோக்கி செல்லுது, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிற எதிர்காலம் என்ன, பாரிக்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். சந்தோஷமா உங்களுக்கு நேற்று போட்ட அந்த வீடியோவில் வந்து ப்ரெடிக்ஷன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கிட்டத்தட்ட ரியாலிட்டியா மாறி இருக்கு. நாஸ்டாடாமஸ் லெவலுக்கு இல்லைனா கூட நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னா, ரெண்டாவது இந்த ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே இதே ப்ரெடிக்ஷன் தான் சொன்னோம். இதே ப்ரெடிக்ஷன் தான் சொன்னோம். காங்கிரஸுக்கு வந்து இந்த முறை கணிசமான வாக்குகளை வாங்கும், தோல்வி தான் சந்திப்பாங்க, பட் அது ஒரு டீசென்டான தோல்வியா இருக்கும். மெஜாரிட்டி கவர்மெண்டா பாஜக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல இந்த முறை மெஜாரிட்டி கவர்மெண்டாக பாஜக ஆட்சி அமைக்காது. இப்ப நமக்கு நேரம் வந்து 4 மணிக்கு நம்ம பேசுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்களும் நடக்கலாம். இந்த பக்கம் இந்த கட்சி காசு கொடுத்து வாங்கிடுவாங்கன்றீங்களா? ரெண்டு தரப்புலையுமே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு கொடுத்துன்னு இல்லை, அவங்களோட அரசியல் மைலேஜ் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு சிலர் இப்போ சந்திரபாபு நாயுடு சைட்ல இருந்து இந்த பக்கம் போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக சில தகவல்கள்லாம் கசிக்கிறது. அதெல்லாமே வந்து டைம் தான் ரிவீல் பண்ணும். இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து 4 மணி இன்றைய தினம் ரிசல்ட் அறிவிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இதில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இது நாளைக்கு என்னவாக மாறுதுங்கிறது தெரியாது. முடிஞ்சால் ஏதாவது பெரிய டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் நாளைக்கு வருது அப்படின்னா உறுதியை பார்க்கலாம். பாஜக ஜெயிக்கிறது, பெரும்பான்மை அரசாக ஜெயிக்கவில்லை, இது நமக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் திமுக ஜெயிச்சு வடக்குல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தது அப்படின்னா அது தமிழர்களுக்கு நரக காலமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு ஆட்டமா ஆடி இருப்பாங்க. இப்பவே ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அவங்க ரெண்டு பக்கமும் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப தலைவலியா போய் நிற்கும். ஆனா இப்ப அங்க வந்து பாஜக இருக்கு, இங்க திமுக இருக்கு, ஒரு பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பேலன்ஸ். இப்ப இவங்க ஏன்னா திமுகவும் கிட்டத்தட்ட பிஜேபி எப்படி அடக்குமுறையை கையாளுதோ அதே மாதிரியான அடக்குமுறையை தான் திமுகவும் கையாண்டுகிட்டு இருக்கு. இப்ப 40க்கு 40 இவங்க ஜெயிக்க போறாங்க தான் காட்டுது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்ததுல இப்ப விஜய் பிரபாகர் அந்த தேமுதிக உடைய கேண்டிடேட் அவரும் இப்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. பாமகவோடவங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டா. பாமகக்கு இது தேவை, நான் அதை சொல்லிதான் ஆகணும். பாமகக்கு இது தேவை. இப்படி சொல்லிருங்க போல விட்டா இல்ல. நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த முறை வந்து பாஜகவுக்கு வலு சேர்த்ததே பாமக தான். இப்ப இதுல என்னன்னா தனிப்பட்ட அனுகூலங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ஒரு அடிப்படையில மட்டுமே பதவி கிடைக்குங்கிற ஒரு அடிப்படையில மட்டுமே. ஏன்னா பிஜேபி தான் ஜெயிக்க போது, நமக்கு பதவி கிடைக்கும், அதன் அடிப்படையில் நம்ம போய் கூட்டணி கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி குப்பையில போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. இப்ப அதற்கு வந்து தோற்று விட்டார்கள். இல்ல, அவங்க சார்ந்திருக்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா, இப்ப பாமகக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வேற இப்ப கிரியேட் ஆகும். ஸோ இந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது பாமக வந்து ஒரு லூஸ் கேமை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. பாமகக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிட்டுங்க. அதை சார்ந்த மக்களுக்கு வந்து ஒரு 2 பேர் எடுத்த முடிவுனால பாத்தீங்கன்னா மத்தவங்க மேலேயும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் வச்சுட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து தொடைக்கப்படும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவும் வாஸ் அவுட் இந்த முறை. ஆனா இதுல வந்து சில 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இப்பவும் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து 2வது இடத்துல தான் அதிமுக இருக்கு. வாக்கு சதவீதத்துல 2வது இடத்துல நிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து தனியாக பிரிந்து சென்று நின்று கொண்டிருந்த எல்லாமே ஃபுல் வாஷ் அவுட். இப்ப இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிமுகவை விட்டு நம்ம தனியா போய் நின்னா நம்ம செல்லா காசுகள் அப்படிங்கிறது இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் உதிரிகளா போய் நின்னாங்களோ, பாஜகவை நம்பிட்டு போய் நின்னாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ வழி இல்லை. அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகி, எடப்பாடி பழனிசாமியோட காம்ப்ரமைஸ் ஆகி திரும்ப ஏடிஎம்கேவை ஒரு பலமான கட்சியாக மாற்றினால் மட்டுமே சட்டமன்றத்தில் அவர்கள் எதையாவது சாதிக்க முடியும். ஓகே, எனக்கு ஒரு டவுட். இப்போ ஏடிஎம்கே பத்தி. ஏடிஎம்கே வந்து வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க நல்லா, ஆனா 2வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் ஏடிஎம்கேயோட கூட்டணி கட்சிகள்லாம் பாருங்க பெரும்பான்மையா எதுவும் இல்லை. தேமுதிக ஒரு பெரிய கட்சின்னு சொல்ல போனா கூட அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பெரிய ஆக்டிவ் வாக்கு சதவீதம்லாம் இல்லை அவங்களுக்கு. ஆனா திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்ட கூட்டணி. அந்த வகையில அதிமுக வந்து ஒரு டஃப் ஃபைட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, அதிமுக இந்த முறை நம்ம தேர்தல் பிரச்சாரங்கள் இதுலயே பாத்தீங்கன்னா அதிமுக பெரிய அளவுல எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஃபாலோ பண்ணல.
எப்பவுமே அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜியும் இதுதான், ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். ரெண்டு பக்கமும் இதுதான் வேலை பேசும். இப்ப இந்த முறை வந்து ஏடிஎம்கே பெரிய அளவுல இது இறக்கவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக வாஸ் அவுட் ஆகணுங்கிறது ஏடிஎம்கேவோட பெரும் பிளானாக இருந்திருக்கு. இதான் கொஞ்சம் நடுவில் எல்லாம் பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பாஜகவுடைய ஆதரவாளர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி இப்ப சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் திமுகவும் ஏடிஎம்கேவும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, வெறுப்புல கட்டிட்டு இருந்தாரு. ஆமா, சோ ஒரு பாஜக வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து பாஜகவை தனிச்சு விட பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு இது. இப்ப அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். பட் ஏடிஎம்கே வந்து தான் 2வது பெரிய கட்சி அப்படிங்கறத இந்த முறையும் அவர்கள் நிரூபித்து. பட் போன முறைக்கும் இந்த முறைக்கும் நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்காங்க ஏடிஎம்கே. இதே இது நீடிச்சது அப்படின்னா ஏடிஎம்கேனால திரும்ப ஒரு இது வர முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க பார்க்கணும் பாரி. பாஜக அண்ட் நாம் தமிழர் கட்சின்ற 2 கட்சிகள் கிட்ட, அதாவது திமுக அதிமுக கிட்ட இருந்து ஓட்ட அடிச்சு எடுக்கிறாங்க ஃபுல்லா. சோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? அதுவும் ஒரு காரணம். இப்ப நாம் தமிழர் வந்து இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தல், இதுல நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் நான் சொல்லிடுறேன். 8% வாக்குகளை அவர்கள் இந்த முறை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவார்கள்ங்கிறத நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம கிரெடிட் பண்ணோம். அதுதான் அநேகமாக நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன், வாழ்த்துவோம். ஆனால் அந்த 8% நான் ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது தம்பிமார்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அவங்க 20%, 25% என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஓகேவா? அப்ப நம்ம தெளிவாவே சொன்னோம், இல்ல இது வந்து 8%, 8 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி தான் வரும். 8 வந்துருச்சுனாவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாறிவிடும். ஸோ இப்போ அதை நெருக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. 8% அநேகமாக வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிற நேரம் சரியாக 3:30 மணி. அப்ப அந்த 3:30 மணி டைம் ஸ்கேல்ல நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து என்ன ஆகும்னு தெரியல நமக்கு. 9, 10 கூட போவோம். பட் 20லாம் அவங்க நோக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம். பட் லாஜிக் படி பார்த்தா அது வந்து அதான் அளவுக்கு அதிகமாக சில தொகுதிகள்லாம் அவங்க வந்து வெற்றி பெறுவோம்னு சொன்ன தொகுதிகள்லாம் அது அப்படியே கான்ட்ராஸ்டா மாறி இருக்கு. எதிர்பார்க்காத கேண்டிடேட்ஸோடைய வாக்குகள் வந்து பெரிய அளவுல காட்டியிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, கன்சிஸ்டண்டா ஒரே தொகுதியில இருந்த வேட்பாளர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. புதுசா டக்குன்னு போட்ட வேட்பாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த சொல்ற அளவுக்கு இல்லை. அப்ப என்னன்னா, ஒரு வேட்பாளர் அந்த பகுதியில அடையாளப்படுவது நாம் தமிழர் கட்சிக்கு மிக மிக முக்கியங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. அதனால தயவு செஞ்சு எந்த வேட்பாளர்கள் அந்த இடத்துல ஒரு தகுதி படைத்த வேட்பாளர்களா நிக்கிறாங்களோ அந்த வேட்பாளர்களை சட்டமன்றத்துக்கும் அவர்களே நிப்பாட்டுங்க, அடுத்த நாடாளுமன்றத்துக்கும் அவங்களே நிப்பாட்டுங்க. அந்த வேட்பாளர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்தீங்கன்னா மட்டும்தான் நாம் தமிழர் வெற்றியை நோக்கி, ஒற்றை முகத்தை மட்டும் இல்லாம எல்லா முகமும் எல்லா இடத்துலயும் போய் சேரும். அப்ப அந்த முகம் வந்து யாருடைய முகம் அங்க அந்த பகுதியில பார்க்கப்படுகிறதோ அவர்களுக்கு கன்சிஸ்டன்டா இந்த முறை நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. அப்ப என்னுடைய கணிப்பு 8% தாண்டி விடுவார்கள். 8% அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் தடம் பதிக்கிறது. அதுவே ஒரு பெரிய வெற்றி. அப்ப இந்த முறை இவர்கள் 8% வாக்குகளுக்கு மேல பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவார்கள் என்பதுதான் இப்ப இருக்கிற நிலவரமாக இருக்கிறது. அதிமுக சேர்த்து சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இது நாம் தமிழருக்கு பெரிய பெரிய நெருக்கடிகளுக்கு அப்புறமும் நடந்திருக்கிறது. எப்படின்னா, மாத்தினாங்க, அவங்க விவசாய சின்னத்தோட வந்தா இன்னுமே ஒரு 2-3% அதிகமா ஸ்கோர் பண்ணி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா விவசாய சின்னத்தோட இழப்பு என்பது இவங்களுக்கு ஒரு 3% குறைச்சிருக்கும். என்னால உறுதியா சொல்ல முடியும், அது ஒரு இழப்பு தான். ஸோ அந்த பார்க்கும் பொழுது 10%க்கு மேல இவங்கனால ஸ்கோப் இருந்திருக்கு. அந்த ஸ்கோப்ல பிரச்சனைகள் நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டு 8%க்கு வந்திருக்கிறார்கள். இதுவே தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னும் கடினமாக உழைக்கணும். இது நாடாளுமன்ற தேர்தல். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 8%க்கு மேல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சட்டமன்றத்துல இவர்களால 10%க்கு மேல 10% அது ஒரு 15 கிட்ட கூட இவங்களால ரொம்ப சுலபமா நெருங்க முடியும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டாங்கன்னா, இல்லை அதுக்கப்புறம் இந்த கூட்டணி சில பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் உறுதிப்பாடு தெரியல நமக்கு. பட் அதெல்லாம் கைகூடி வருகிறது என்ற விஷயத்தில் இவர்களுக்கு வந்து ஒரு கணிசமான வெற்றியை நோக்கி இவர்கள் நகருவார்கள். அதாவது சட்டமன்ற சீட்ஸ் நிறைய பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அடுத்த முறை சட்டமன்றத்துல ஏடிஎம்கேவோட ரோல் எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த முறை ஏடிஎம்கே வந்து அப்படியே அமைதி காத்தது, எந்தவித செயல்பாடும் இல்லை. இதே முறையை ஏடிஎம்கே அடுத்த சட்டமன்றத்திலையும் கடைபிடிக்குமே ஆயின் ஏடிஎம்கே கட்சியை மூடிவிட்டு சென்று விடலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம் தமிழர் பத்தி தான் சொல்ல வந்தேன். அவங்க பல இடங்கள்ல அதிமுக முந்திருக்காங்க. ஆமா, ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆமா ஆமா, எப்படி நீங்க பாக்கணும்னா,
கன்சிஸ்டண்டாக இவர்கள் எல்லா தொகுதியிலையும் வேலை செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரங்க முடிந்தவரை அவர்களுடைய எஃபர்ட்டை போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு சில தொகுதிகளில் மற்ற கட்சிகளுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல முதலில் அறிஞ்சிருக்கிறாங்க, அது அப்பட்டமா தெரியுது. பட் அட் த சேம் டைம் ஒர்க்கு வந்து போடப்பட்டிருக்கிறது, உழைப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது, அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதில் என்னன்னா சில இடங்களில் ஏடிஎம்கேவே அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முன்னாடி வந்திருப்பது என்பது நாம் தமிழருடைய ஒரு மதிப்பீட்டை வந்து உயர்த்தி இருக்கிறது. ஏன்னா வந்து இனி வந்து நாம் தமிழர் வந்து நீங்க சும்மா வந்து இந்த பிற கட்சிகள் அப்படிங்கிற இடத்துக்குலாம் கொண்டு போகல. இன்னைக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ் அதை தான் ட்ரை பண்ணாங்க, பிறன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பிறன்னு போட முடியல. அப்புறம் நாத்தாக்கா போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஸோ இது இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிஜேபி வந்து தனியா நிக்கல, கூட்டணி ஒரு பிஜேபியின் கீழே பல சாதிய இயக்கங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணியாகத்தான் நின்றது. அந்த கூட்டணியோட வாக்குகளை இவர்கள் பீட் பண்ற மாதிரி தெரியுது. பீட் பண்றாங்களான்னு தெரியல, பட் நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. ஸோ தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் தொடரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஓகே, உலகத்தின் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் சீக்கிரமா நாம் தமிழரை வந்து காலி பண்ணிட்டு நாங்க தான் அதிமுகவும் காலி பண்ணிட்டு திமுகவுக்கு ஒரே எதிரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த பாஜகவுக்கு இப்படி ஆயிடுச்சு எங்க தமிழ்நாட்டுல. அது நல்லது தானே, வரவேற்கத்தக்க. அவங்களுக்காக சும்மா நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் வருத்தப்படுவோம்ல, அதனால இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த வருத்தம்லாம் இல்ல. அவங்களுக்கு அந்த தோல்வி என்பது அவர்களுக்கு வேண்டும். ஓகே, ஏன்னா கொஞ்சம் கூட அற்ற ஒரு அரசியலை வந்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வினை தான் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். ஏன்னா இங்க பாருங்க, ஒடிசா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். என்ன மாதிரியான பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள்? ஒரு அறமான ஒரு பிரச்சாரம். அது ஒரு தமிழனை எடுத்து கோபேக் பாண்டியன் சொல்லி, கோபேக் பாண்டியன் இல்ல, பாய் பாய் பாண்டியன். கோபேக் பாண்டியன் அது மோடி, அது மாதிரி ஆயிருமேங்கிறனால பாய் பாய் பாண்டியன் ஒரு இதை ட்ரெண்ட் எடுத்து அவரை உருவக்கேலி செய்து, அவரை வந்து கலாச்சார கேலிகள் செய்து, அவரை இனவாத பிரச்சனையை தூண்டிவிட்டு இத்தனை வேலையும் பண்ணி அவர்கள் அங்கே அது ஆனால் எடுபடுதாங்க. நீங்கள் கவனிக்கணும், அந்த விஷயம் தமிழகத்தில் எடுபட மாட்டேங்குது. ஏன்னா தமிழக மக்கள் முட்டாளாக இருக்காங்க, இவ்வளோதான் விஷயம். அந்த இடத்துல சொல்லுவேன், என்னதான் இருந்தாலும் அவன் தமிழன், அவன் எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதெல்லாம் அறிவிக்கவே படலை. இவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுவார். நரேட்டிவ் அவங்களே செட் பண்ணி, ஏன்னா இவர் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்காரு, இவர் நாளைக்கு ஜெயிச்சு வந்தா இவர் தான் சிஎம்மா இருப்பார், அதுவா இருப்பார், இதுவா இருப்பார் அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்து, அந்த பில்டப்பை காமிச்சிட்டு அதை வச்சு ஒரு பயப்படுத்தி விட்டு, அப்போ அவங்களுக்குலாம் என்ன உணர்வு இருக்கு? ஒரிசாவில் போதும் ஒரு தமிழை வந்து இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. தன் இனத்தவனை தவிர்த்து வேற யாரும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்கள தான் எனக்கு கோவம் வருது. சில பேர் இனவாதம் தெரியலையே, தமிழை யாருன்னே தெரியலையே. இப்போ அங்கே எவ்வளோ பெரிய ஒரு இனவாதத்தை வந்து அவர்கள் கட்டவிழ்த்து விட்டு அதில் வெற்றியும் பார்க்கிறார். அது காங்கிரஸ்க்கு பெரிய ஒரு மைனஸாகவும் போயிருச்சு இந்த பெரிய கேம்ல, ஒரு பெரிய இம்பாக்ட் அது. ஆமா, அப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த முறை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை தோத்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாஜக பெரும்பான்மையா ஜெயிக்கல, அதுவே எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது. வெளிப்படையா சொன்னா நிம்மதியை கொடுத்திருக்கிறது. அவங்க ஜெயிக்கிறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பட் பெரும்பான்மையாக தனிப்பெரும் இது மெஜாரிட்டியோட அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள் என்றால் நிச்சயம் அவர்களுடைய நாசகர திட்டங்கள் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கும். இப்ப இனி அவங்க திட்டம் எதுவுமே எடுபடாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருச்சு. இதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப பாஜகனால விவசாய மசோதாக்கள் போன்ற மக்களை வதைக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா மக்களை வதைக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்த அப்படின்னா அடுத்த முறை பாஜக பொட்டியை சாத்திட்டு கிளம்ப வேண்டிதான். ஏன்னா காங்கிரஸுக்கு இவங்களே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிப்போம். காங்கிரஸ் அதை வச்சு கேம் ஆடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அடிவாங்க. ஒரு சிறப்பான எதிர்கட்சியா செயல்படுறதுக்கான எல்லா ரூட்டுமே இப்ப உருவாயிருச்சு. இப்ப காங்கிரஸ்னால டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். அதனால பாஜக மக்கள் விரோத செயல்களை செய்வதற்கு அஞ்சும். அந்த அச்சத்தை இப்ப காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு கொடுக்க தொடங்கும். ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஏற்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி பெரும். சிரிச்சுட்டு உட்கார்ந்து பேசி. ஆமா, சப்போஸ் பிஜேபி வந்து மெஜாரிட்டி அவங்க சொன்ன மாதிரி 350க்கு மேல போயிடுவாங்க, நான் அந்த 300 வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுதா, இதான் எங்களோட கடைசி. இந்த 300 வந்துச்சுங்க, லீடிங்ல 300ன்னு காட்டுச்சு. ஐயோ 300 ஆண்டவா அப்படின்னு 299 அப்பாடா. இப்ப எப்படி கொஞ்சம் விலைக்கு வாங்குவாங்க, அது நடக்கும். காங்கிரஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் ஓட்டுகளை பறிக்க பார்ப்பாங்க. பட் ஆனா இந்த டைம்ல அதை பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய அவப்பேறு ஏற்படும். அது அப்பட்டமா தெரியுது. ஸோ வெளிப்படையாக சொல்ல போனால் இன்னும் தெரில, இன்னும் முடிவு இப்போதான் 3 மணி 3:30. ஸோ இன்னும் என்னன்னு தெரில. பட் நாளை இந்தியா குறைந்தபட்சம்
மக்களுக்கான இந்தியாவாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு, தராசு சரியா இருக்கு, கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணோம், பிஜேபி இந்த அளவுக்கு தங்களுடைய சீட்கள் குறைஞ்சு போனது. இன்னும் சொல்லிடுறேன், சப்போஸ் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலுமே அவங்களும் மெஜாரிட்டி கவர்மெண்டா வரக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். யாருமே ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடிக்கு இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்றதுக்கான இதை நாங்க கொடுப்போம்ல ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். பிரைட் மந்த்ல இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு, பிரைட் மந்த் தெரியுமா? ஆமா, பிரைட் மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இந்த இதெல்லாம் அவங்க பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வேர்ல்டு கார்பரேட் அஜெண்டா. இந்த வேர்ல்டு கார்பரேட் அஜெண்டாஸ் எல்லாத்தையுமே வந்து காங்கிரஸ் அதர பெரும்பான்மையாக ஜெயித்தாலும் நடந்திருக்கும். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், இந்த அதர பெரும்பான்மையாக ஜெயிக்க கூடாது யாருமேங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதுவே நடந்து விட்டது. அதனால இப்ப என்னன்னா, இது ரெண்டுமே நமக்கு ஆபத்து தான். ரெண்டு பாம்பும் சண்டை போடும்போது நம்ம உட்காந்து மகுடி ஊதலாம். அப்படிதான் அரசியல் இல்லையா? ஆமா, மாறி மாறி சண்டை போடுங்க, நாங்க வேடிக்கை பாக்குறோம். அதனால இதுதான் நடக்கும். ஸோ இது நடக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தமிழர்கள் பொதுவாகவே மக்கள்கள், பாமர மக்கள்கள், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம புதிய சட்டங்களோ போட்டு நம்மளை போட்டு குறையாம இந்த இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸா போகும்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, வேற உலக அளவுல போர் சூழல் வேற இதா இருக்கு. அதர பெரும்பான்மையில ஒரு கட்சி கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கே ஆபத்தா போய் முடியும். அவங்களோட டெசிஷனு, அவங்களோட பாலிசி மேக்கிங்லாம் வந்து இந்த போர் சூழல்ல எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த இது செக் நல்லது, இந்த ஒரு பேலன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கிறது நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அடுத்த முறை வந்து காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ தேசிய அரசியல் பற்றி ரெண்டு விஷயம் கேட்குறவங்க கிட்ட உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. இப்போ பிஜேபியோட பெரிய மைனஸாக அடி வாங்கினது யூபியில் தான். அங்கே சமாஜ்வாடி பார்ட்டி வந்து நல்லா அடிச்சு செஞ்சுட்டாங்க. யோகியே அடுத்த வாட்டி சிஎம்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் அவங்க வாங்கின பெரிய அடி, அதுக்கான காரணம் என்னன்னா, மகாராஷ்டிரா மராத்திய மக்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ தமிழக மக்கள் எப்படி வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களோட மொழி உணர்வு ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, எங்க சிவசேனாவையே கலைச்சிட்டியா, சரத்பவார் கட்சியை நீ இரண்டா உடைச்சிட்டியா, உனக்கு வைக்கிறண்டா ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த விராத்தை காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட அந்த ஒரு ரொம்ப டாமினண்டா ஒரு இதை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அது இப்ப எல்லாமே தவிடுபடியாயிருக்கு. பாஜக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இன்னும் பாஜகவுக்கான எதிர்ப்பு என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை தான் திமுகவுடைய இந்த 40 out of 40 காட்டுது. மற்றபடி ஸ்டாலின் வந்து ஒரு கலைஞரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லாட்சி இல்லைங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். தே நோ இட், இவ்வளவுதான் விஷயம். பட் அதை விட மோசமா இருக்கு இவங்க ஆட்சிங்கிறது தான் அவங்களுக்கு நல்லா தெரியுது. புரியுதுங்களா? இதை வச்சு ஆனா திமுக வந்து பாத்தீங்களா, சந்தோஷம் தான், பயங்கரமா பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய காலகட்டத்துல தான் கஞ்சா புழக்கமும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அளவுக்கு அதிகமா இருக்கு. நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்றோம். போதைப் பொருளுடைய சப்ளை வந்து எந்த அளவுக்கு நாசகரமாக மாறி இருக்கு. இதுல நம்ம தனியா ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். அது வந்து இந்த ஊசி பழக்கம்ங்கிறாங்கல்ல, இந்த ஜாபிங், அந்த டைட்டாலிஸ்கன் சில மருந்துகள்லாம், இந்த சைக்காட்ரிக் மருந்துகள்லாம் இருக்கு போல, அதுக்கெல்லாம் இங்க இன்னும் தடை இல்லை போல இந்தியாவில். ஆனால் உலக நாடுகளில் சில செய்யப்பட்ட மருந்துகள்லாம் இங்க இந்தியாவுக்குள்ள கிடைச்சிட்டு இருக்கு. அது நார்த்ல இருந்து இங்க பல்கா வாங்கி வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன்ல வாங்கி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் அதிகமாக, அதுவும் தமிழ்நாட்டில் குறிவைத்து பரப்பப்படுகிறது. இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிறது இல்லை, அந்த மாத்திரை வந்து ஏதோ பண்ணி ஊசியெல்லாம் ஏற்றிக்கிறாங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இது அளவுக்கு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, திருட்டு அதிகரிச்சிருக்கு, நீங்க கவனிச்சிருக்கலாம். திமுக ஆட்சியில் இது எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தான். காவல்துறை என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. அளவுக்கு அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. சாதிய கலவரங்கள் அதிகரித்திருக்கிறது, சாதிய படுகொலைகள் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து ஒரு அமைதியான தமிழ்நாடு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கடுத்து ப்ரைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்லாம் வந்து திமுக ஆட்சியில் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த டாக்ஸும் நமக்கு கம்மியாகலை. கரண்ட் பில்லு எல்லாருக்கும் இப்போ இந்த செட்டில் வந்த கரண்ட் பில்லும் கூட எல்லாருக்குமே அதிகமாக வந்திருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னாவே போன முறை எங்களுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சு, ஆனால் இந்த முறை என்ன டபுளாக வந்திருக்கு, ட்ரிபிளாக வந்திருக்கு அப்படிலாம் போட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சிலர் வந்து பூட்டிய வீட்டுக்குள்ளே கரண்ட் பில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சிருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஆட்சி என்பது ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறது இல்லைங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. அப்படி இருந்தும் திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால்
அது முழுக்க முழுக்க பாஜகவை மீது அவர்களுக்கு அளவு கடந்த பயம் இருக்கிறதுங்கிறத ஓகே வெளிப்பட்டு. ஆனா உங்க பாயிண்ட் நீங்களே வந்து தெரியாம கான்ட்ராடிக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரத்துல மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நீங்க நிறைய பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் அரசியல புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஓடுபாடு இருக்காங்கன்னு சொல்றீங்களே, எப்படி இதை பாக்குறது? இல்லைங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் ஈவில் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. கிரேட்டர் ஈவில் அப்படிங்கிற இடத்துல பாஜகவை அவர்கள் வைக்கிறார்கள். அப்ப அதுக்கு அடுத்த கட்ட நல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்த எல்லாருமே உதிரியாக நிக்கிறேன். இதனாலதான் நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த உதிரிகளாக நிற்கும் பொழுது இப்போ ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா உதிரியாக நிற்கும் போது டிஎம்கே தாங்க ஃபுல்லா ஜெயிக்கும் நான் சொன்னா இல்லையா? அதுவும் என்னோட ப்ரெடிக்ஷன் தானே. ஏடிஎம்கே தனியா நிக்குது, நாம் தமிழர் தனியா நிக்குது, இன்னும் மத்த பாஜக விட்டுருங்க, பாஜக விட்டுட்டு மத்த கட்சிகள் எல்லாமே ஒழுங்கா பண்ணல. இந்த செதறி இருக்கும் பொழுது அது இன்னும் டிஎம்கேக்கு வந்து வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தானே உதவும். அதுதான் நடந்திருக்கு. சரி, அப்ப 2026ல மக்கள் இதே மூளையை யூஸ் பண்ணி வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்கிறது என்னோட கணிப்பு. சரி, எப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றேன்னா, திமுகவுடைய அந்த ஈவில்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகனால ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அது பெரிய த்ரெட்டா பார்க்க மாட்டாங்க பாஜகவை. ஸோ பாஜக பூச்சாண்டி என்பது அங்கே எடுபடாதுங்கிறது எனக்கு தெரியுது. இன்னும் இப்போ நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி பாஜக இழக்குது, மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்டை இழந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்னா பாஜக பூச்சாண்டி எடுபடாது. பிளஸ் அதிமுக கூட போன வாட்டி கூட்டணியில இருந்தாங்க, அதிமுக மக்கள் வந்து வெறுப்பு உணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த முறை அதிமுக வந்து பாஜகவுக்கு நேர் எதிரான ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, அதிமுகவுடைய சில உதிரிகள் வந்து உணர்ந்திருப்பார்கள், நம்ம தனியா நிற்கிறது வந்து வேஸ்ட், பாஜகவோட போய் நின்னது ரொம்ப பெரிய வேஸ்ட், ஏன்னா எந்த அனுகூலமும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. ஸோ தே வில் டிசைட் அவங்க வந்து கண்டிப்பா அதிமுகவோட இணைவதற்கான சூழல்கள் இப்ப அதிகரிச்சிருக்கு, கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதிமுகவும் அவர்களை விடாம பிடித்துக் கொள்வதற்கு பயன்படுதும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய பார்வை திமுகவிலிருந்து வேற ஆப்ஷனுக்கு திரும்பும். ஓகே. ஸோ சட்டமன்றத்தில் அடுத்த முறை வந்து திமுக ஜெயிக்குமாங்கிறது கேள்விக்குறி. பிளஸ் விஜய் வேற விஜயோட என்ட்ரி, அந்த விஜய் அண்ட் நாம் தமிழர் வந்து கை கோக்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் ஆனா அது நடந்துச்சுன்னா திரும்ப டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா இவங்க ஜெயிச்சிருவாங்களான்னு எனக்கு தெரியல, ஜெயிக்கிற அளவுக்கு இவங்களால ஓட்டை புல் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் இவங்க ஒரு பெரிய அளவு வாக்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏடிஎம்கே தோத்து போயிடும். ஓகே, பார்க்கலாம். திமுக தான் ஜெயிக்கும். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இது என்னன்னா, இப்ப வாக்கு பிரிப்பு அரசியல்ங்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதனால வந்து இந்த கரையில வந்து நாம் தமிழரோ இல்ல வந்து விஜயோ இல்ல வேற யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது. கமலஹாசன் அப்பட்டமா அம்பலப்பட்டார்ல, இப்ப கமலஹாசன் எதுக்கு வந்தாரு? வாக்கு பிரிக்கிறதை தவிர்த்து வேற எதுக்கு வந்தாரு? இப்ப தெரியுதா? ஸோ அவர் வந்து ஒரு டிஎம்கேவோட ப்ராக்சி மாதிரி தானே அவர் செயல்பட்டு இருக்காரு. அதேதான் இப்ப அந்த அவப்பேரை இவர்களும் சம்பாதி விடக்கூடாது என்பதால் தெளிவாக யோசிங்க. ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை நோக்கி நகருங்க. இல்லைன்னா திமுக திரும்ப அடுத்த முறை ஜெயிச்சது அப்படின்னா, ஆனா இப்படி நிற்கும் போது திமுக தான் திரும்ப ஜெயிக்கும். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய காலம் இருக்கு, இப்பவே நம்ம இது மாதிரி இருந்து சொல்ல இல்லை. ஏன்னா என்ன விஜய்க்கு இருக்க சப்போர்ட் என்னன்னு நமக்கு தெரியல. அவர் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா திரை பிரபலங்களுடைய வருகைகள் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஒரு கன்சிஸ்டண்டா இருந்தது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, விஜயோட வருகைக்கு பின்னாலதான் அதை நம்மளால கெஸ் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் வாக்கு பிரிப்பு அரசியலாக மாறிவிடக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் இப்ப நாம் தமிழரும் விஜய் அவர்களும் சப்போஸ் கூட்டணி மாதிரி வச்சாங்க அப்படின்னா கணிசமாக ரெண்டு பேருக்குமே வாக்குகள் கிடைக்கும். ஆனா அது வின்னிங் நோக்கி போயிடணும். அது வாக்கு உடைக்கிற லெவலில் நின்றுச்சு அப்படின்னா சிக்கலா போயிடும். அடிச்சா பிடிச்ச சேர்ந்து நிக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் இவங்க ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கு இதையும் போட்டு உடச்சு விட்டுட்டு கடைசியில் இவங்களும் ஜெயிக்காம இங்கேயும் ஜெயிக்காம டிஎம்கே திரும்ப நாங்களும் எல்லா தொகுதியில ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, 234 தொகுதி நாங்க தாங்க ஜெயிச்சோம்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தமிழ் அப்படியே தலையில முக்காடு போட்டுட்டு அப்படியே வெளியில கிளம்ப வேண்டிதான். இதுதான் நடக்கும். ஸோ அதுல தெளிவாக இருக்கணும். தொகுதிகளை சரியாக செலக்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதுல ஒர்க் பண்ணணும். இதுதான் நம்ம சொல்றது. வாக்க உடைக்க கூடாது. இந்த கால நிலவரமே வந்து மாற போகுதுன்னு மட்டும் நம்மளுக்கு நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட்லாம் ஈஸியா இருக்கும், இவன் இல்ல அவன் சொல்லிட்டு ஈஸியா பேசிடலாம். இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. சரி, இப்போ இந்த தரையில நடக்கிற அம்மா அப்பாவால பிறந்த மனுஷங்கள்லாம் பத்தி பேசுறதை விட்டு தெய்வ பிறவி வந்து 3வது முறையா நம்மளுக்கு பிரதமரா வந்திருக்காரு. நீங்க வந்து இந்த பாஜக அப்படிங்கிறதெல்லாம் நகர்த்தி வச்சிருங்க. ஏன்னா வந்து வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை இருந்தப்போ அந்த பாஜக அரசாங்கம், அதுக்கு கீழே நம்ம வாழ்ந்திருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இவர் அப்படி இல்லை. திஸ் மேன்
ஒரு தனி பர்சனாலிட்டி, ஒரு தனி ஐகான், எப்படி சொல்றது, நார்சிசிஸ்ட்லாம் சில பேர் சொல்ற அளவுக்கு அவரு தான் இந்த பிஜேபி, அவரு தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னே வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. பிஜேபி அப்படின்னு சொல்றத விட நிறைய பேர் மோடின்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த 2 டேர்மும் இவரோட பிஹேவியர், இவரோட ஆட்சி, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஏழை தாயின் மகன்ல ஆரம்பிச்சு நான் தெய்வ பிரிவு வரைக்கும் வந்து நின்றுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட மனசு வந்து மாறி போச்சு. இந்த டேர்ம் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஒரு பர்சனாலிட்டியா மோடி வந்து எப்படி பிரதிபலிக்கப்படுவார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்லை, இந்த டைம்ல வந்து மோடி வேற வழியே இல்லை, ஹி ஹாஸ் டு ஆக்ட் குட். ஆக்ட் குட். ஆமா, நீங்க வந்து உங்களுடைய ஈகோ பேஸ்டான அரசியல்லாம் இனிமேல் பண்ணவே முடியாது. ஏன்னா பண்ணா அடுத்த எலெக்ஷன்ல மோடி வாஷ் அவுட் ஆயிடுவார். எங்க அடுத்த எலெக்ஷனுக்கு அவருக்கு வயசே இல்லைங்க. ஆர்எஸ்எஸ் தான் வந்து ஒத்துக்க மாட்டாங்களேங்க. அதுக்கு அடுத்து வேற யார் என்ன யாரை நீங்க கொண்டு வருவீங்க? இது ஒன்று இருக்குல்ல, குட்டி மோடி நம்ம ஊர்ல உருவாக்கப்பட்டிருக்காருல்ல. என்னங்க இங்கேயே ஜெயிக்க முடியல. ஸோ யார் செஞ்சா சதியோ. ஸோ அதெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கவலைப்படுறாங்க நீங்க. என்னங்க வாயில இந்த பக்கம் அந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க? ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்து இங்க இருந்து பாக்குறேன், உங்க கண் கலங்குது. ஆனா சிரிப்புல கண் கலங்குது. ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் ப்ரோ? எனக்கு அதான் இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இல்லங்க, இப்படி யோசிக்காதீங்க. டிஎம்கே 40க்கு 40 ஜெயிச்சிருக்கு. இப்ப பாருங்க பதறதா, இந்த பக்கம் தோத்துருக்காங்க. என்னன்னா எலெக்ஷன்ல பிஸியா இருந்திருப்பாங்க. 2 பேர் ஏதோ உட்காந்து வாரத்துக்கு 3 வீடியோ போடுறாங்களா? இப்படிதான் 2 பேரும் போட்டுட்டு இருந்தாங்க. அது புது மைக் வேற வாங்கியிருக்காங்களா? புடுறா அவங்கள அப்படி விலை கம்மிங்க. சரி சரி, நம்ம என்ன இந்த மைக்கை வாங்கியிருக்கோம்? சாதாரண மைக்கு 3500 ரூபாய் மைக்கு. இதுக்கெல்லாம் பிடிச்சி இல்லைங்க. இப்போ எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, மைண்ட் அப்படியே ஃப்ரீயா இருக்கும். ஓகே, ஹாலிடேஸ்க்குலாம் போய் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. திருப்பியும் அவங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்தோடனே வந்து நம்மள நோண்ட மாட்டாங்க. நம்புவோம் எல்லாம் உங்களை தப்பிச்சிருவீங்க. எப்படி இருந்தாலும் எப்படிங்க நீங்க தான் போன வீட்ல சொல்லிட்டீங்களே திமுக போயிருவீங்க. சரி, ஓகே, ஒரு ஓப்பன் புக்கா இருக்கிறது எவ்வளவு இதுவா போச்சு. சரி, அப்ப எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, மோடி வந்து வேற வழி இல்லை, மக்கள் விரோத செயல் திட்டங்களை கொண்டு வர முடியாது. கான்ஸ்டியூஷன்ல கை வைக்கிறத பத்தி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. இந்த முறை இந்த அகண்ட பாரதம், இந்த இதெல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு மக்கள்கிட்ட இந்த முறை வந்து ஒரு நல்லாட்சி அப்படிங்கிறத நோக்கி தான் அவங்க செயல்படணும். விலைவாசிகளை ஏத்துறது, இறக்குறது, இந்த ஏதோ நிர்மலா சீதாராமன்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து நான் வெங்காயம் போட்டு சமைக்கிறதே இல்லை, பூண்டு குழம்புலாம் வைக்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் இனிமேலாம் பேச முடியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஆட்சி இனி இருக்காது. நீங்க போன ஆட்சியில இருந்த மோடியை பார்த்தீங்கல்ல, இந்த ஆட்சியில பாருங்க மோடி எவ்வளவு நல்லவரா மாறுறாருன்னு பாருங்க. முருகருக்கு கண்டிப்பா அப்ப காவடி எடுப்பாருன்னு. அவர் உண்மையான தெய்வ பிறவியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. அவர் தெய்வ பிறவின்ட்டு வந்து மாறுவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஓகே, ரைட். தலைகீழா குதிப்பாரு. வேற வழி இல்லை, அவர் நல்லது பண்ணி தான் ஆகணும், நல்லது பேசி தான் ஆகணும், நல்லது செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் மோடி அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஓகே ஓகே, ஸோ அது நமக்கு நல்லது. சரி, இப்போ கடைசியா ஒரு விஷயம் எனக்கு தோன்றது, நீங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். திமுகவுடைய பிஹேவியர் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்களே சொன்னீங்க தராசு மாதிரி ஆயிருச்சு. ஆனா இன்னும் 2 ஆண்டுகள் திமுக தான் வந்து ஆள போறாங்க. இன்னொன்னு நல்லா கவனிக்கணும். இப்ப வந்து மெஜாரிட்டி கவர்மெண்டா பாஜக கிடையாது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் சேஞ்சோ இல்லை எதையோ கொண்டு வரணும் அப்படின்னாங்கன்னா வேற வழியே இல்லை, அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து சில கட்சிகளை விலைக்கு வாங்குவாங்க. சரி, ஸோ திமுகவுடைய வேல்யூ என்பது இப்போ கூடியிருக்கு. திமுக வேல்யூ கூடியிருக்கு 40க்கு 40ங்க. இந்த 40 இதை வந்து வாங்குறதுக்கு இந்த எலெக்ஷன்ல வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வாங்கினா அதுக்கப்புறம் திமுக சட்டமன்றத்தை மறந்துட வேண்டியதான். தமிழ்நாட்டுல சட்டமன்றம் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ இவங்க அது இந்த முறையில அவங்க தாவலாம் போறது இல்லை. பட் சட்டமன்றத்துல இவங்க சப்போஸ் ஜெயிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இவர்கள் நிச்சயம் விலை போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க இவங்களை காசுலாம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. இந்த திறந்து விடுற செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுக்கறது, அது மாதிரி கேஸ்ல நிறைய பேர் ரிலீவ் பண்றது, அந்த மாதிரி பண்ணி பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த பார்கெனிங் நடக்கும் கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி பார்கெனிங் நடக்கும். இப்போ அவங்க ஏதாவது ஒரு இதை பாஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வெளிநடப்பு பண்ணிருங்க, நீங்க ஆதரிக்க தேவையில்லை, வெளிநடப்பு பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நடக்கும். இவங்களும் பல முறை வெளிநடப்பெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும் திமுகனா என்ன அப்படின்னு. சரி, இப்போ மோடியை பத்தி கேட்ட மாதிரி எனக்கு ராகுலை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ காங்கிரஸ் வந்து கண்டிப்பா நீங்க எப்பவுமே காங்கிரஸ் மேல ஒரு நல்ல உடன்பாடுல இல்லதான். அதுவும் குறிப்பா வந்து இனப்படுகொலை டைம்ல இருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மேல வந்து எப்பவுமே கேட்டா நீங்க காங்கிரஸ் பத்தி வந்து பாசிட்டிவா இது வரைக்கும் நீங்க சொன்னதில்ல. ஆனா நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்க குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பதவிகள்ல காங்கிரஸ் எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, எங்க வீட்டுல கூட இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க காங்கிரஸை எதிர்க்கிறீங்க. பட் ராகுல் ஆஸ் அ லீடர், ராகுல் ஆஸ் அ பர்சனாலிட்டி, அதை நீங்க எப்படி ரேட் பண்ணுவீங்க, எப்படி கிரேட் பண்ணுவீங்க அவரை?
இல்ல நான் சொன்னது போல காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய பின்புல குடும்பத்திலிருந்து தான் நம்ம எங்க அம்மாவோட சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து டார்பிடோ தாரை தம்பி, அவர் காங்கிரஸ் லீடர் தான் அந்த பகுதியில. இப்ப கூட நியூஸ்ல எல்லாம் கூட அவர் இறந்தப்ப செய்திகள் போட்டாங்க. அப்ப ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே இங்க தமிழ் தேசியத்துக்கு ஏன் மாறுறோம்? ஏன்னா காங்கிரஸ் என்பது தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய இடத்தில் ஆதரவாக நிற்கல, மாறாக பழிவாங்கும் நோக்கத்தோடு ஈழத்தமிழர்களை கொன்றொழிப்பதுல ஒரு நாசகர வேலையை செய்து முடித்தார்கள். அது ஒரு மனித அறங்களுக்கெல்லாம் வேறுபட்டு ஒரு மிருகத்தனமான ஒரு செயல்களை வந்து அவர்கள் செய்தார்கள். ஸோ அதுல வந்து ஒருபோதும் தமிழர்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் ஆதரவு அப்படிங்கிறது வந்து எடுபடுமாங்கிறது தெரியல. நாளைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து நல்லது செஞ்சு முதல்ல வந்து இந்த விஷயத்துல வந்து ராகுல் அவர்கள் அவங்க குடும்பம் செய்த பழியை முதல்ல தீர்ப்பதற்கு என்ன வழின்னு பார்க்கணும். அப்ப தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி என்பது ஈழம் என்பது முற்றுமுழுதாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஈழத்தை நீங்கள் மீட்டெடுக்கணும். அதற்கு காங்கிரஸ் வந்து உறுதுணையாக நிற்குமா? ஈழம் என்ற அந்த இடத்தில் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்க உங்க பாட்டி எடுத்த நிலைப்பாடை நீங்க எடுக்கணும். எடுப்பீங்களா? எடுத்தா நீங்க ஆதரிப்பீங்களா? எடுப்பீங்களா? அது எடுங்க. முதல்ல எடுத்து அதன் மூலமாக அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று அதன் மூலமாக உங்களுடைய தாயும் தந்தையும் செய்த அந்த பாவங்களை தீர்ப்பதற்கு வழி என்னன்னு பாருங்க. இந்த இனப்படுகொலை நடக்கும்போது ராகுல் காந்தி ஒன்றும் பச்சை குழந்தையும் கிடையாது. அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஒரு பச்சை குழந்தைங்க, அவருக்கு சின்ன பையங்க, அவருக்கு ஒன்றும் தெரியல, விவரம் தெரியாத வயசுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி கடந்து போய் விட முடியாது. அங்கே அந்த சதி திட்டங்கள் நடக்கும்போதும் அந்த இனப்படுகொலை நடக்கும்போதும் உங்களுக்குலாம் நல்ல விவரம் தெரிந்த நபர்கள் தான் பீக் ஆஃப் பவர்ல இருக்கீங்க. ஸோ இது கூட தெரியாமல் நீங்கள் இருந்திருப்பீர்களா என்பது இல்லை. ஆனால் செய்த தவறை சரி செய்வதற்கு முயற்சி எடுங்கள். அது பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து தமிழ்நாட்டில எல்லாம் நீங்க ஏதாவது யோசிக்க முடியும். நீங்க அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் வளரணும், கிளை பரப்பணும்னா அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஆனால் அது யோசிப்பாங்களாங்கிறது தெரியல. சரி இந்த பயஸ் எடுத்து வச்சுட்டு நியூட்ரலா ஒரு அரசியல் பார்வையாளரா மோடி எப்படி நம்ம ரேட் பண்ணுமோ, எப்படி இருக்க போறாருன்னு நம்ம வந்து கணிச்சு வச்சிருக்கோமோ, ராகுல வந்து ஆஸ் அ லீடரா ஆஸ் அ பர்சனாலிட்டியா கொஞ்சம் அவருக்கு ஒரு முன்னேற்றம் தானா இந்த தேர்தல்ல? தனிப்பட்ட ரீதியா எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is trying to correct his family's mistakes. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. வந்து சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு, வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய தந்தையுடைய சில தவறான முடிவுகளால நான் உணர்ந்திருக்கிறேன், தமிழ்நாட்டை உங்களால் ஒருபோதும் ஆள முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவை எதிர்த்து பேசும்போது தங்களுடைய குடும்பம் செய்த தவறுகளை வந்து மேற்கொள்ளிட்டு சொல்றாரு. தன் குடும்பம் தவறு செய்திருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அது வெளிப்படுத்திக்கிட்டாரு. அது உண்மையாக உணர்ந்திருக்காரா இல்லையாங்கிறது அவருடைய செயல்பாடுகள் நடைமுறையை வைத்துத்தான் கணிக்க முடியும். அதே போல மாநில சுயாட்சி சார்ந்த கோட்பாடுகளில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு மாறி இருக்கா, எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு? இப்போ திமுகலாம் மாநில சுயாட்சி கோட்பாட்டை பேசுறவங்க, பட் அதை நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அது அவங்களோட கொள்கையில இருக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து அந்த கொள்கையில ஏற்குதா? மாநில சுயாட்சி போன்ற சித்தாந்தங்களே அவர்கள் ஏற்கிறார்களா? ஃபெடரலிசத்தை நோக்கி அவரோட பார்வை என்ன? இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் காங்கிரஸ் எப்படி எடை போடுறதுங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய நிதர்சனம் என்னன்னா, அவர்கள் செய்த பழி, அவர்கள் செய்த குற்றங்களை வந்து ஒரு தமிழனும் மறக்க போவதில்லை. அது வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட விஷயம். அந்த பாவத்திற்கு இவர்கள் என்ன மாதிரியான பிராச்சித்தங்களை தேடப் போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. ஓகே, அது வருங்காலத்தில் வந்து நம்ம பார்த்து தான் சொல்லணும். செயல்பாடை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, கடைசியா ஒரு விஷயம், இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. எல்லாம் 2 வருஷம் சொல்லுவாங்க, 1.5 வருஷத்துல எல்லாமே ஆரம்பிச்சிடும், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 1.5 வருஷத்துல தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு விட்டுருங்க, இன்னும் தமிழ் தேசியத்துக்குள்ள வராதவங்க, சிந்தனையே இல்லாதவங்க, தமிழர்கள் வந்து எப்படி தங்களோட மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, எப்படி இந்த மீதி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல அரசியலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னும் தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும், இன்னும் மிக ஒழுக்கமான அரசியலை முன்னெடுக்கணும், மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அரசியலை முன்னெடுக்கணும். அந்த மக்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை பெற்று இருப்பதால் தான் இந்த வாக்கு சதவீதம் என்பதெல்லாம் கணிசமாக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் இந்த வாக்குகள் சரிஞ்சுக்காம பார்த்து கொள்வது தலைமையோட பொறுப்பு. ஸோ அதெல்லாம் மனதில் வைத்து இந்த தமிழ் மக்களுக்கு எந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்தால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் நீங்க தக்க வைத்துக்க முடியும்னு பாருங்க. இரண்டாவது, இந்த கூட்டணி, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இதெல்லாத்தையும் கடந்து கொள்கை கோட்பாடு என்பது மிக மிக முக்கியம். நான் இவர் வந்தா அவரோட சேர்ந்து நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்தை போய் அடைவோம் இதுங்கிறதெல்லாம் கடந்து கொள்கை கோட்பாடு ரொம்ப முக்கியம். நீங்க விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க, நாளைக்கு விஜய் தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? WWF டாக் டீம் மேட்ச்ல டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் வரதுக்கு அந்த மாதிரி சிக்கல் ஆயிடக்கூடாது. அப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்குள்ள வராருன்னா அவர் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்று வந்தாதான் அந்த கூட்டணி என்பது சாத்தியப்படணும். ஆனா இப்ப என்ன சொல்றது, கரைப்படையாத கரங்கள், நாங்கள் ஒன்று சேர்ந்தால் தப்பு இல்லைன்னு சீமான் அவர்கள் பேசுறதுலாம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, கரைப்படையாத கரங்கள் ஒன்று சேர்ந்தால் தப்பு இல்லை அப்படின்னா, இப்ப கரைப்படையாத கரங்கள்ல வந்து ஒரு திராவிட இயக்க தலைவர் வந்தாருன்னா உங்களுக்கு ஓகேவா?
திராவிட கட்சிகளாக ஆனால் கரைபிடியாத கரங்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா அப்போ கமலஹாசன் கூட தான் கைகள் கரைபிடியாமல் இருக்கு. அப்படித்தானே லாஜிக் படி பார்த்தா அப்போ கமலஹாசனோட போய் சேர்ந்துடலாமா? அப்போ கொள்கை கோட்பாடுங்கிறது முக்கியம் இல்லையா அங்கே? அப்போ அது ஏன் அங்கே அந்த ஒரு இடத்துல ஒரு சமரசம் ஏற்படுதுன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த சமரசம் இருக்கக்கூடாது. விஜய் அவர்களை தமிழ் தேசிய கோட்பாட்டுக்குள்ளே அவர் வராருன்னா ஓகே, அவர் வரலைங்கிற பட்சத்தில் போயிட்டு கொஞ்சம் நம்ம லாங் டேர்மாக தான் யோசிக்கணுங்கிறதுல சப்மிசிவாக இருக்கக்கூடாது இல்லையா? சப்மிசிவ் ஆயிரும். நீங்கள் அப்படி சமரசம் அப்படின்ற இடத்துல போனீங்கன்னா சப்மிசிவாக ஆயிரும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் விஜயோட கூட்டணி வைக்கும்போது கண்டிப்பாக நாம் தமிழருக்கு ஒரு லீப் இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, முன்னேற்றம் இருக்கும்ன்றீங்க. லீப் இருக்கு. அதான் அதை தக்க வைத்துக் கொள்வது விஜய் அவரோட நடவடிக்கையை பொறுத்து இருக்கும், இவங்களோட நடவடிக்கையை பொறுத்து இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதனால அது அந்த அந்த நெகட்டிவிட்டியும் மனசுல வச்சுக்கிட்டு மூவ் ஆகணும். ஏன்னா அவர் செய்யக்கூடிய தவறுகள் இவங்களுக்கும் கரையாக வந்து விடக்கூடாது. அதை மனசுல வச்சுட்டு ஓகே இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கொள்வது நல்லது. ஓகே, இன்னும் இந்த அரசியல் இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு நிறைய காலங்கள் இருக்கு, அதெல்லாம் பேசலாம். அதுக்கு பல சிச்சுவேஷன் சூழல்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். விஜய் வராம கூட போகலாம், இல்லை வேற அடுத்த படத்துக்குன்னு போயிட்டு அவரால் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவுமே தெரியாது. அதனால நடக்கிறத பார்ப்போம். ஆமா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யற நன்மையோட எல்சியூல இன்னொரு படம் நடிச்சாருன்னா விஜய் ரசிகர்கள்லாம் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிங்கறதுனால யாரை குசிப்படுத்தணும், அந்த மாதிரியான சிந்தனையில இருக்கக்கூடிய தம்பிகளை வந்து கருத்தியல் கொள்கை கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமாங்கிறதெல்லாம் கேள்விக்குரியே. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படணும். சரி விடுங்க பாரு, இவ்வளவு விஷயம் பேசிட்டோம். மோடி அவர்களுடைய 3வது முறையான ஆட்சி வாங்க கொண்டாடுவோம். ஜாலியா போயிட்டு ஏதாவது சமோசா பாப்ஸ் டீ ஏதாவது குடிச்சு சாப்பிட்டு கொண்டாடுவோம். கண்டிப்பா, நிச்சயமாக. நன்றி பாரு. நன்றி.